பள்ளிவாசல்ல கொடுக்கக்கூடிய நோம்பு கஞ்சி பிரியாணியை தோத்துருவாங்க. ஏன்னா இந்த கஞ்சி அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஆனா வெஜிடேரியன்ஸ்க்கு இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியாம இருந்திருப்பாங்க. அவங்களுக்காக மீட்க்கு பதில் மஷ்ரூம் போட்டு ஒரு சூப்பரான நோம்பு கஞ்சி அதே டேஸ்ட்ல இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/4 கிளாஸ் அளவுக்கு சிறுபருப்பு இது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், சீரகம் சேர்த்துக்கலாம். 4 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு இடிச்சு வச்சிருந்தேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையுமே நல்லா வதக்கிட்டு 5 கொத்து போல புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பேக்கெட் மஷ்ரூம் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுல கொஞ்சம் தண்ணி விடும். மஷ்ரூம் நல்லா வதங்கினதும் மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சிருக்க அரிசி பருப்பெல்லாம் சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி, 1/4 கிளாஸ் அளவுக்கு பருப்புக்கு 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரும்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 4 விசில் போகட்டும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஃபுல்லா போனதும் ஓபன் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி. ஒரு பவுல்ல சுட சுட ஊத்திட்டு இது கூடவே மசால் வடை, பக்கோடா எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.